அனைவருக்கும் 2016ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஹையர் ஸ்டடீஸ் பற்றி பார்க்க வரோம். அதாவது ஹையர் ஸ்டடீஸ் இன் ஐஏஎஸ்டி. ஐஏஎஸ்டியின் முழு விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த வீடியோவில் பின்வரும் தலைப்புகளை மெயினாக பார்க்க போகிறோம். கோர்சஸ் இன் ஐஏஎஸ்டி, டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஐஏஎஸ்டி, அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஐஏஎஸ்டி பற்றி பார்ப்போம். ஐஏஎஸ்டி என்பது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது திருவனந்தபுரத்தில் இருக்குது. அது டீம்டு யூனிவர்சிட்டியாக கருதப்படுகிறது. ஐஏஎஸ்டி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒரு அட்டானமஸ் பாடியாக செயல்படுகிறது. இதோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட், அதாவது இஸ்ரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுக்கு தேவையான சயின்டிஸ்ட்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது. மெயினாக கோர்சஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், அதாவது இளங்கலை பட்டம் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக போஸ்ட் கிராஜுவேட், முதுகலை பட்டம். அடுத்தபடியாக பிஹெச்டி, டாக்டர், முனைவர் பட்டம். அதுக்குப்படியாக போஸ்ட் டாக்டர், முனைவருக்கும் மேற்பட்ட பட்டம் ஆகிய கோர்சஸ் ஐஏஎஸ்டியில் வழங்குறாங்க. அடுத்தபடியாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல் படியாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்சஸ், ஹியூமனிட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். இங்கு குறிப்பிட்டுள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்டி என்ற நிறுவனத்தில் வழங்குறாங்க. அடுத்தபடியாக அட்மிஷன் பற்றி பார்ப்போம். அட்மிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இளங்கலை பட்டம். இளங்கலை பட்டத்தில் எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, அதுக்கு அவைலபிளான சீட் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் படியாக 4 இயர் பிடெக் கோர்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு பிடெக் படிப்பு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அதற்கு மொத்த சீட் பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 இயர் பிடெக் ஏவியானிக்ஸ், அதோட சீட்டு பார்த்தீங்கன்னா 60. அடுத்து 5 இயர் டியூவல் டிகிரி, அதாவது இன்டெகிரேட்டட் படிப்புன்னு சொல்லுவாங்க, டியூவல் டிகிரின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ளஸ் எம்எஸ் ஆர் எம்டெக். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. இங்கே முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 இயர் டியூவல் டிகிரி படிக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் அப்படின்னு ஒரு டிகிரி வழங்குவாங்க. அது என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். அதுக்குப்படியாக எம்எஸ் அல்லது எம்டெக் படிக்கும்போது நம்ம ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பெஷலைசேஷன் மாஸ்டர் லெவல் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், எம்எஸ் எர்த் சிஸ்டம் சயின்சஸ், எம்எஸ் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், எம்டெக் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஒரு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 4 இயர் முடித்த உடனே இதில் வெளியே வர முடியாது. அதாவது முழுமையான 5 வருட படிப்பு பிடிச்சிட்டு தான் இன்டெகிரேட்டட் டியூவல் டிகிரி படித்து முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். அடுத்தபடியாக இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு இந்தியன் குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன எக்ஸாம் நம்ம தகுதி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். அதுக்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டை முதல் பாடமாக, அதாவது முக்கிய பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக ரேங்க் அடிப்படையில் அதாவது சேர்க்கை நடைபெறும். அந்த ரேங்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எதை எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜேஇ அட்வான்ஸ், அதை பேஸ் பண்ணி ரேங்க் வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடைபெறும். மேலும் ஜேஇ பற்றி டீட்டெயில்ஸ் வேணுனாக்கா இங்கே குறிப்பிட்டுள்ள, அதாவது ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளம் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஜேஇ அட்வான்ஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளம் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தபடியாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே டியூஷன் ஃபீஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அம்யூனிட்டி ஃபீஸஸ், ஹாஸ்டல்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட் தருது. கவர்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக புக் அலவன்ஸ்னு சொல்லிட்டு செமஸ்டருக்கு 3000 ரூபாய் தராங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து முதுகலை பட்டம் பற்றி பார்ப்போம். அதாவது மாஸ்டர் டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வாரியாக எந்தெந்த கோர்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கீழே பார்த்தீங்கன்னா எம்டெக் தெர்மல் அண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு எம்டெக் கோர்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக எம்டெக் ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளைட் மெக்கானிக்ஸ். அடுத்தபடியாக எம்டெக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன். ஏவியானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், விஎல்எஸ்ஐ அண்ட் மைக்ரோ சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அப்புறம் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்சஸ் கீழே பார்த்தீங்கன்னா எம்டெக் எர்த் சிஸ்டம் சயின்சஸ், எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எம்டெக் மிஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டிங். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜி. இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து எம்டெக் படிப்புகளும் ஐஎஸ்சியில் வழங்குறாங்க. அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம், அதாவது பிஇ பிடெக் படிச்சிருக்கலாம், அல்லது எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், அல்லது எம்எஸ் படிச்சிருக்கலாம். அதுக்கு மினிமம் 6.5 என்ற சிஜிபிஏ பெற்றிருக்க வேண்டும். மேலும் இதோட முக்கியமாக கருதப்பட வேண்டிய என்ட்ரன்ஸ்ன்னு கருதக்கூடிய கேட், ஜேஇஎஸ்டி, யூஜிசி, நெட் இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் குவாலிஃபை ஆனால் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ப்ரோக்ராம், அதாவது ஒவ்வொரு படிப்புக்கும் 6 சீட் இடங்கள் இருக்கிறது. ஃபெல்லோஷிப்னு பார்த்தீங்கன்னா ஏஐசிடி நாம்ஸ், அந்த நாம்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி ஃபெல்லோஷிப் வரும். அதுக்கப்புறமா இந்த எம்டெக் படிக்கும்போது நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறதுக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக பிஹெச்டி டாக்டர் படிப்புன்னு சொல்லுவாங்க, முனைவர் பட்டம் சொல்லுவாங்க. அது ரிசர்ச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்சஸ், கெமிஸ்ட்ரி, ஹியூமானிட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஃபெல்லோஷிப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம், ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் நாம்ஸ் பிரகாரம் தருவாங்க. இதே அதாவது எம்டெக் போலவே இதுக்கும் சில உதவிகளை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்ளிகேஷன் கிட்ட இருந்து, அதாவது கேட் அல்லது நெட் ஸ்கோர் மூலிமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக கேட் ஸ்கோர் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்டியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து இங்கே மெயினாக அமையும். மேலும் இதை பற்றி முழுமையான தகவல் வேணும்னாக்கா இங்கே குறிப்பிட்டுள்ள கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது 9493857060 என்ற எண்ணையும் அல்லது பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற @gmail என்ற மின் அஞ்சலையும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக கருதினாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ராஜு, பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நன்றி, வணக்கம்.